ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாம் நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியத்தில் இருக்கோம். இங்க வேக்சினேஷன் இன்ஜெக்டிங் ஹோப்ன்ற தீம்ல வேக்சின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை தான் போய் பார்க்கலாம்னு வந்துருக்கோம். கோவிட்-19 நம்முள்ள பல பேர் இன்ன வரைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அது அதனுடைய தாக்கம் இருந்ததுன்னு இங்க குறிப்பிட்டு இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து எவல்யூஷன் ஆஃப் வைரஸ் எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி அடையுது, அதனுடைய டீட்டெயில் கொடுத்திருந்தாங்க. மேலும் அது எவ்வாறு பரவுது, மனிதர்களுக்குள்ள எந்த விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்துதுன்னு இங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க. மேலும் அது மனிதனுள்ள ஊடுருவி எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சின்ன சின்ன குறிப்புகளை அந்தந்த பகுதியில குறிப்பிட்டு இருக்கிறது நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில, எளிதாக புரிந்துக்கும் வகையிலையும் அமைஞ்சிருக்கிறது சிறப்பு. கோவிட்-19 மற்றொரு திரிபு சார்ஸ் வைரஸ் ஆனது மனித உடலை எப்படி பாதிக்குதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. உதாரணமாக லிவரு, கண்ணு, ஸ்டொமக் இதெல்லாம் எப்படி பாதிக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்ம இங்க பார்க்கறது இதுவரைக்கும் மனித குலத்தில தாக்கத்தை ஏற்படுத்திய அனைத்து விதமான வைரஸ்களின் அமைப்பை ஒரு கண்ணாடியில் உள்ள கண்ணாடி சிற்பமா வச்சிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதை தான் நம்ம இங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இத்தனை வகையான வைரஸ்கள் காலப்போக்குல மாறி 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 அதாவது திரிபு அடைந்து இன்னைக்கு பல்வேறு விதமா வந்திருக்கு. லேட்டஸ்டா வந்தது கோவிட்-19. இந்த வைரஸ்கள் இருந்து தன்னை மனித குலத்தை பாதுகாக்க வரமாக அமையுது இந்த மாஸ்க் ஆனது. அந்த மாஸ்க் பல்வேறு வகைகள்ல பல்வேறு முறையில தயாரிக்கப்பட்டு இங்கு காட்சிப்படுத்திருக்கு. பண்டைய காலங்கள்ல மாஸ்க் எவ்வாறு பயன்படுத்தியிருக்காங்க, அதனுடைய அமைப்பை இங்க கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கே காகத்தினுடைய முகத்தை போன்று காட்சியளிக்கும் இந்த மாஸ்கை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து மருத்துவர்கள் கோவிட் டைமின் போது அதாவது எவ்வாறெல்லாம் மருத்துவ சாம்பிள்களை எடுத்தாங்க, அதாவது கோவிட் சாம்பிள்களை அதை எவ்வாறு எடுத்து சோதனை பண்ணாங்கன்னு மேலும் அவர்கள் உடுத்திய உடையின் அமைப்பை இங்க காண முடிகிறது. அடுத்ததாக வேக்சின்களின் பல்வேறு வகைகளை காட்சிப்படுத்தி அதனுடைய சாம்பிள்ஸும் இங்க வச்சிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம இங்க பார்க்கறது எக்ஸ்ப்ளோரிங் வேக்சின் டெவலப்மெண்ட், அதாவது வேக்சின் கண்டுபிடிக்க பயன்படுத்தும் வழிமுறைகளை வச்சிருந்தாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க, மாதிரியை. அந்த மாதிரியில இருந்து வைரஸை கண்டுபிடிப்பாங்க. அந்த வைரஸை தனிமைப்படுத்தி அதனுடைய பண்புகளை கண்டறிவாங்க. அதுக்கப்புறமா மருந்து கண்டுபிடிப்பாங்க. பிறகு கண்டறிந்த மருந்துகளை எலிகளுக்கு கொடுத்து சோதனை பண்ணுவாங்க. பிறகுதான் ட்ரையல் பேசிஸ்ல மனிதர்களுக்கு கொடுப்பாங்க. நாம இங்க பார்க்கறது பாத்தீங்கன்னா ஆய்வகங்களில் மருந்து கண்டுபிடிக்கும் ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணாடி குடுவைகள், அதனுடைய ஜெனரேட்டர் மிஷின்ஸ், அதனுடைய லேப்ல யூஸ் பண்ற டெஸ்ட் டியூப்ஸ் இதெல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க. கண்டுபிடித்த மருந்துகள் ட்ரையல் ஃபேஸஸ்ல மனிதர்களுக்கு கொடுக்கும். இந்த வகை ட்ரையலானது 3 ஃபேஸஸா நடக்கும். ஃபேஸ் 1ல இருந்து 10ல இருந்து 100 பேருக்கும், ஃபேஸ் 2ல இருந்து 50ல இருந்து 500 பேருக்கும், ஃபேஸ் 3ல 300ல இருந்து 30,000 பேருக்கும் ட்ரையல் நடத்தி அது மூலயமா செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மருந்துகளை பொதுமக்களுக்கு விநியோகம் பண்றாங்க. அதை தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா சில மருந்துகள் அவசர கால அடிப்படையில அப்ரூவல் பண்ணுவாங்க. அது குளோபலா, அதாவது உலகத்துல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு குறிப்பிடுறாங்க. மேலும் கடந்த கால ஹிஸ்டரியும் இங்க குறிப்பிட்டு இருக்காங்க. நாம இங்க பாக்குறது பயோ ரியாக்டர், அதாவது உயிரி அணுக்கருவின்னு குறிப்பிடுறாங்க தமிழ்ல. இது எப்படி ஆய்வகங்கள்ல பயன்படுதுன்னு ஒரு குறிப்பு இங்க காணப்படுது. மேலும் ரியல் டைமா ஆய்வகங்கள்ல எப்படி இது இருக்குன்னு அதனுடைய படம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பயோ ரியாக்டர் மூலமே எவ்வளவு வேக்சின்ஸ் எத்தனை பேருக்கு உருவாக்க முடியுதுன்றத கொடுத்துருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட வேக்சின் ஆனது பொதுமக்களின் விநியோகத்துக்கு எந்தெந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து மூலியமா அனுப்பி வைக்கப்படுகிறது, அது எவ்வாறு மக்களை சென்றடைகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில வேக்சின் எவ்வாறு மக்களை சென்றடைந்ததுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மக்களிடையே எவ்வாறு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போது ரீசெண்டா பரவி வரும் எம்பாக்ஸ் என்கின்ற மங்கி பாக்ஸினுடைய அறிகுறிகளை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மருந்து கண்டுபிடிப்புகள் மற்றும் விநியோகத்துல இதுவரைக்கும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிய நம்ம எவ்வாறு அடைஞ்சிருக்கோம், அதனுடைய ஆய்வுகள் என்ன, அதனுடைய சாதனங்கள் என்ன, மொத்த டீட்டெயிலும் இங்க ஒரு காட்சி படமாகவும் குறிப்புகளாகவும் நம்மளால பார்க்க முடிகின்றது. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி வேக்சின் இன்ஜெக்டிங் ஹோப் என்ற தீம்ல வைக்கப்பட்டிருந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க.